இந்த தெரு ஃபுல்லாகவே பைக்கு சம்மந்தப்பட்டது தான். நல்லா இருக்குப்பா, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பயங்கரமாக இருக்குப்பா. எனக்கு லுக்கு இன்னும் அழகான மாதிரி தான் பாருக்குது. சைடு லுக் பாருங்கப்பா, இப்படி தான் இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக பற்றி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட புது பைக்கு R15 V4 அந்த பைக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஹேண்டில் பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. எங்கே ப்ரோ போய் மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புதுப்பேட்டை பைக் பஸார். ஸோ அங்கே வந்து பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய் மாற்ற போகிறோம். ஆனால் இன்றைக்கி வீடியோ மெயினாக அதை பற்றி இருக்கும்போது இப்போ அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே உறவுகளே, ஏன் ப்ரோ புது பைக்கு ஏன் ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக இந்த பைக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நிறைய ரைட்ஸ் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து ஹேண்டில் பேர் எனக்கு இந்த ஹேண்டில் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு உறவுகளே. ஆனால் அது கிட்ட ஓட்டுறது ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டுறதுனா நம்ம ஜாலியாக ஓட்டலாம். மணிக்கணக்கில் நிறைய ஹவர்ஸ் ஓட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பேர்ஸில் மாற்றிருந்தாங்க. அதை ஓட்டி பார்க்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்பயே நான் முடிவு பண்ணினோன்னா நம்ம பைக் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்மளும் வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து பைக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே போய்ட்டு இப்போ நம்ம புதுப்பேட்டை போகிறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஆன்லைனில் எல்லாமே பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஒருவர்களே. ஸோ அங்கே இன்கேஸ் கம்மியாக இருந்தால் அங்கேயே மாற்றிக்கலாம். நீ நம்ம அப்படி வந்துட்டு அங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஹேண்டில் பேர் மாற்றினா ஸோ இந்த சைடு மிரர்லாம் தெரியுமான்றது தெரில. ஸோ பார்க்கலாம், அதுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை மாத்திரவங்கிட்டே கேட்கலாம், ஹேண்டில் பேர் மாத்திரவங்கிட்டே. ஓகே, இப்போ புதுப்பேட்டை பைக் பஸார் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ 22 கிலோமீட்டர் வந்து காட்டுது வரவங்களே. இருக்க நம்ம பைக் வாங்கி கிட்டத்தட்ட 292 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்குது. பைக் வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் ஒன்றும் விடலை. சரி, ஒரு 700 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டு அப்புறம் விடலான்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அவங்க கால் பண்ணாங்க ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு. பட் அதான் ஒரு 10 days 15 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டேன். அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவர்களே, இந்த ஹேண்டில் பேர் நம்ம சேஞ்ச் பண்ணாமலே ஸோ இது இங்கே ஒரு பால் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், சரிங்களா? ஸோ அதை நம்ம மாற்றினாலே இந்த ஹேண்டில் பேரே கொஞ்சம் மேலே தூக்கிட்டா அது கொஞ்சம் முது வலிக்காமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும். இது மாற்றலாமான்னு யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் இல்லை நம்ம புது ஹேண்டில் பேரே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம எப்போயுமே வந்து ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கடவுள்கிட்ட பூவா தலையாக போட்டு பார்ப்பேன். ஸோ ஐயப்பங்கிட்ட ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லைடா நீ ஃபுல்லாகவே ஹேண்டில் பேரை மாற்றிடு அப்படின்னு சொன்னார். எனக்கும் அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஃபுல்லாக ஹேண்டில் பேரே மாற்றிடலாம் அப்படின்றது. சரி, ஒரு 3-4 கடையில் நீங்கள் விசாரிக்கலாம் வராங்களே எல்லா கடையிலும். ஸோ விசாரிச்சுட்டு ஸோ எந்த கடையில் பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி தராங்களோ அங்கே நம்ம ஹேண்டில் பேரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இனி நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு சேஞ்ச் பண்ணின்ற ஒரு மனநிலையில் தான் 100% நான் போகிறேன். ஸோ அப்புறம் வந்து ஹேண்டில் பேர் மாற்றினேன் அப்படின்னா லுக்கு மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பார்க்கலாம் எப்படி லுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி. நமக்கு ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், மைலேஜ் நல்லா தருது. எனக்கு R15 பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஓகே தான். ஆனால் இந்த புது ஹேண்டில் பேரை நம்ம பத்திரமா அப்படி நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துட போகிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இன்கேஸ் ஃபியூச்சர் நம்ம வேறு பைக் வாங்கினா இந்த ஹேண்டில் பேரை நான் போட்டுட்டு இதுக்கு கிட்ட ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் கவர் மாற்றினீங்களா ப்ரோ, எவ்வளோ ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. டேங்க் கவர் வந்து ரொம்ப ஒர்த்தான கவர் வருவாங்களே, 650 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலாக வந்து 500 ரூபாய்க்கு பேசி ஓகே பண்ணேன். ஓகேன்ட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஒரு இந்த டேங்க் கவர், ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஸோ ஒருவர்களே, அவ்வளோதான். இந்த தெரு ஃபுல்லாகவே பைக்குக்கு சம்மந்தப்பட்டது தான். நம்ம ஹேண்டில் பேரை ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். ஸோ வந்த வேலையை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பேரை மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸை கேட்டு விசாரிக்கலாம். கம்மியாக இருந்தால் இங்கே மாற்றிடலாம். ஸோ டக்குனு எந்த கடையிலுமே டக்குனு போய் மாற்றிடக்கூடாது. ஃபஸ்ட் எல்லா கடையிலையும் வந்து ப்ரைஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸை விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஹேண்டில் பேர் ரைசர் வந்து எல்லா கடையிலுமே வந்து 2 குவாலிட்டி இருக்குன்றாங்க. ஒன்று 1350 ரூபா 1300 ரூபா கிட்ட சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து 1800 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா கடையிலும் சேமாக தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த KTM ஹேண்டில் பேர் ஃபுல்லாகவே ஹேண்டில் பேர் மாத்திரம் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ஒரு கல்லில் வந்து அந்த பார்ட்ஸ்லாம் எல்லாமே வாங்குறதுக்கு வந்து ஒரு 2200 கிட்ட எவ்வளோ சொன்னாங்க. அந்த லேபர் சார்ஜ்லாம் சேர்த்து ஒரு 2500 2600 கிட்ட வந்துடும். நான் அது வந்து ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா கல்லையுமே ஹேண்டில் பேர் விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டு கவர் வந்து பைக்கு ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சீட்டு கவர் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஒரு கடைக்கு போயிருப்போம், ஹேண்டில் பேர் மாற்ற கடை. அந்த கடையில் வந்து நம்ம பைக்கை ரெடி பண்ணுறதுக்கும் உள்ளே ஏற்றி சூப்பராக வியூவும் அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரைஸும் அங்கே கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கெல்லாம் மாற்றிப்போம், நீங்களே பாருங்கள் அது என்னன்ட்டு. இந்த டைமில் நம்ம பைக்கு சீட்டு கவர் மாற்றலான்னு சொல்லி உக்காந்துட்ருக்கேன். இங்கே தான் நம்ம கடைக்கு பக்கத்துலேயே வந்து சீட்டு கவரை மாற்ற போயிருக்காங்க. நான் வந்து பைக் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கேன் வரங்களே. ஓகே வரங்களே, ஃபஸ்ட்டு நம்ம சீட்டு தான் மாற்றணும்.
அந்த சீட்டு கவர் ஒரிஜினல் கவர் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஒரு சேஃப்டிக்காக போட்டிருக்கேன். நல்லா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது உறவுகளே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 350. அடுத்து என்ன மாற்றணும் நீங்களே பாருங்கள் உறவுகளே. சிட்டி ஸ்டார் பைக்கர்ஸ் அந்த கையில் தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். உண்மையிலே பெஸ்ட்டாகவே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாடி ஒரு ப்ரோ மீட் எப்போ ஒரே ஜலதோஷமாக இருக்குவா. முன்னாடி நம்ம ஒரு ப்ரோ மீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அவர் சொன்னார் ப்ரோ இங்கே நல்லா பண்ணி தருவாங்க ப்ரோ, நான் ரெகுலராக தான் இங்கே தான் பண்ணுறேன், நீங்கள் எங்கேயே பண்ணுங்க அப்படின்றாரு. 3 கல் 4 கல் விசாரித்து பார்த்தேன், அதை விட இங்கே பெஸ்ட்டாகவே இருக்கிறன்ற மாதிரி ப்ரைஸ் விசாரித்து பார்த்தேன். எல்லாமே பெஸ்ட்டாகவே இங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எல்லாத்தையும் இங்கேயே மாற்றிலாம் முடிவு பண்ணிட்டவர்களே. சீட்டு கவர் போட்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமாக இருக்குது பாருங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காரும் போது ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. புதுப்பேட்டைக்கு வந்தாலே நம்ம அண்ணாக்கல்லே பண்ணி கட்டி தான், அதனால் நல்லா பேசுகிறாங்க அவர்களே, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறாங்க. சூப்பர். கொஞ்சம் லேட் ஆகும்னு இருக்காங்க மாற்றுறதுக்கு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருந்து பண்ணிட்டே போகலாம். ஒருவர்களே ஹேண்டில் பேர் மாற்றுறதுக்கு இங்கே ஒரு சின்ன பால் மாதிரி வைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா, ஏன்னா அது கொஞ்சம் மேலே வரணும்ல. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியுதா? புரியுது. நான் இது கொஞ்சம் மேலே தூக்குறாங்க ஹேண்டில் பார் ஹைட் பண்ணும்போது அடி வாங்கும், அதுக்காக. ஓகேண்ணா. நம்ம பைக்கை தான் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்டில் பாரு, முன்னாடி கிராஸ் கார்டு, ஸோ பின்னாடி எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம். பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம புது பைக் எப்போ இருக்குது. பைக் ரெடி பண்ணிட்டே இருக்கோம். இவங்க 2 பேரும் நம்ம சேனலில் பார்த்துருக்காங்களா, அண்ணாங்க 2 பேரும். தேங்க்ஸ்ண்ணா. 1 லேக் சார்ஜ் பார்த்தீங்களா சுகிது, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பண்ண போகிறாங்க ஒரு ஹேண்டில் பாரா, ஹேண்டில் பாரா நல்லா இருக்குப்பா, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. என் பைக் வாங்கினதுனால எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஹேண்டில் பேர் சேஞ்ச் ஆகிட்டு அதை ஓட்டும் போது எப்படி இருக்குன்ற எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. இல்லை அதில் ஒரிஜினல் ஹேண்டில் பேர் இருக்குல்ல, அதை வந்து பத்திரமா கவரில் எடுத்து வச்சிட்டேன். அந்த ஒரிஜினல் ஹேண்டில் பேரை பத்திரமா கவரில் நான் எடுத்து வச்சிட்டேன். நான் போகும்போதே ஒரு கவர் எடுத்து போனதுக்காக அந்த ஒரிஜினல் ஹேண்டில் பேரை புது ஹேண்டில் பேரை பத்திரமா கவரில் வச்சுக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு எதாவது மாற்றணும்னு தோணுச்சுன்னா நம்ம டக்குன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவேன். அதுக்குள்ளே ஹேண்டில் பேரை உட்காந்து பாருங்க அப்படின்ட்டாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? பயங்கரமாக இருக்குப்பா. கரெக்டாக இருக்கா? இது மட்டும் இடிக்குதுண்ணா லைட்டாக, அது பார்த்துக்கலாமா? இது எனக்கு கரெக்டாக இருக்குண்ணா. பைக் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது அவர்களே என் கண்ணுக்கு. அவர்களே தான் அந்த ஸ்க்ராட்ச் கார்டு முன்னாடி போடுறது. ஹைடெக். தேங்க்ஸ் பையா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. அவர்களே இந்த பைக்கை ஓட்டி பார்க்க போகிறோம். எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ப்ரோ தான் நமக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க சிரிச்ச முகத்தோட. ரொம்ப தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே தான் வருவேன். நம்ம கடை பேர்னது சிட்டி ஸ்டார் பைக்கர்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்குற உறவுகள் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக வாங்க உறவுகளே. புதுப்பேட்டையில் இருக்குது. இந்த ப்ரோ உங்களுக்கு மாட்டினதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஓட்டுறதுன்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு நல்லா இருக்குது, ஒரு க்ரிப்பாக ஓட்டுறக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ லுக்கு வைஸில் எனக்கு இந்த லுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் R15 ஒரிஜினல் லுக்கு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் அது பயங்கர மாசாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுள் தான் ரொம்ப முக்கியன்ற, அதை விட எனக்கு லுக்கை விட கம்ஃபர்டபுள் கொஞ்சம் ஜாஸ்தி முக்கியம் இருந்தால் தான் நான் இதை போட்டது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50-100 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் மாற்றலாம். 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்னா நீங்கள் அந்த ஹேண்டில் பார்லேயே அந்த சொன்ன இல்லையா ஹேண்டில் பார் ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நீங்கள் போட்டாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் ஒரு இருக்குமா. நேற்று ரெடி பண்ணிட்டு வரும்போது இந்த த்ராட்டில் இருக்குல்ல, ஸோ இதை முறுக்கிட்டு அப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முறுக்கி அது பாட்டு போயிட்டு அந்த நைட்டு ஓட்டிட்டு வரும்போது இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொன்னது என்னன்னா ஓட்ட சரியாயிடும்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி சரியாயிடுச்சுப்பா. இப்போ எனக்கு நல்லா இருக்கு, ஒரு ஓட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நினச்ச மாதிரியே எனக்கு அமைஞ்சிச்சு. சரிங்க, ஒரு ரவுண்டு போய்ட்டு வரேன். ஒரு ரவுண்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு உங்கள் லுக்கை காட்டுறேன், எப்படி சைடு வியூலாம் இருக்குது, அப்புறம் என்னென்ன ஃபுல்லாக மாற்றிருக்கட்டும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எவ்வளோ ப்ரைஸ் உள்பட. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நல்லா தெரிஞ்சு ஒரு மிரர் எந்த பிரச்சனை இல்லை. ஒரு R15 V3ன்னு நினைக்கிறேன், ஒரு யூடியூப்ல வீடியோ தான் பார்த்தேன். அவர் வந்து ஹேண்டில் பார் வந்து மாற்றிருந்தாரு. அவருக்கு வந்து மிரர் வந்து சைட்லாம் தெரியல. அவர் என்ன பண்ணார், இதுக்குள்ளேயே ஒரு ரவுண்டான மிரர், அதாவது அந்த குட்டி மிரர் இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மிரர் போட்டு தான் அவர் வந்து பின்னாடி மிரரே பார்த்தாரு. ஸோ
ஸோ நமக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் R15 V4 நீங்கள் ஹேண்டில் பார் மாற்றும் போது உங்களுக்கு மிரரும் வந்து நல்லாவே தெரிஞ்சு வருது, ஒரிஜினல் மிரர். நேற்று அந்த மாற்ற கடையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரது கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்தால் எனக்கு ஒரு சின்ன பேக் பெயின் கூட கிடையாது வருது. எல்லா பொருளுமே இது எல்லாமே ஒரிஜினலோட பைக்கோட பொருள் மட்டும் தான். இந்த ஹேண்டில் பார் மட்டும் எடுத்துகிட்டு மாற்றிருக்காங்க. இந்த ஹேண்டில் பாரும் அப்புறம் இந்த ஒரு கொஞ்சம் ஹைட் ஏற்றதுக்காக ஒரு விஷயம் வச்சு இந்த ஹேண்டில் பார் மாற்றிருக்காங்க. வேறு எதுவுமே பெருசாக எதுவுமே பண்ணல. சைடு லுக் பாருங்கப்பா, இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கா? நமக்கு ஓட்டி காட்டுறேன், ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சைடு லுக் இப்படி தான் இருக்குது. ஓகே உறவுகளே, சைடு லுக் இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே உறவுகளே, இப்போ பைக்குக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி டக்குனு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு நான் போட்டிருக்கேன் உறவுகளே. இது வந்து 150. ஸோ அதே மாதிரி பின்னாடி ஸ்க்ராட்ச் கார்டு. ஸோ இதுவும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டாக எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்கள் சைடில் போகிறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹேண்டில் பார், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்டில் பார் வந்துட்டு 2800 சொன்னாங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6900 கிட்ட வந்துச்சு. ஸோ ஃபைனலாகவும் கொஞ்சம் ப்ரைஸும் கம்மி பண்ணி தந்தாங்க ஒருக்கே. ஸோ இவ்வளோ தான் நம்ம மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து சீட்டு கவர் வந்து எவ்வளோ அப்படின்னா, சீட்டு கவர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 350. ஸோ ரவுண்டாக நம்ம நெட் செலவு பண்ணது வந்து ஒரு 6800 கிட்ட நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஒருவர்களே. ஓகே ஒருவர்களே, ஸோ தான் அப்பப்போ போய் நம்மளால் மாற்றி இருக்க முடியாது. அதனால் ஒரே ஐடியா வந்து ஸ்க்ராட்ச் கார்டு, ஹேண்டில் பார், சீட்டு கவர் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றி வந்துட்டேன். இப்போ நாலுலேருந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தினமும் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் நேற்றே எடிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நேற்று நைட்டு கோப்ரோவில் வந்து நம்ம எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து ஃபுட்டேஜ் வந்து லைன் பை லைனாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நேற்று நைட்டு வந்து டேட்டெலாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கோப்ரோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஃபுட்டேஜ் வந்து காலைல எடுத்தது ஒன்று ஒரு டைமில் இருக்குது, லைன் பை லைனாக இல்லை. காலை எடுத்தது ஒன்று, அப்போ நைட் எடுத்தது ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபுட்டேஜ் மேலே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே அங்கங்கே ஒன்று இருக்குது. அது எப்படி ஒரு தேடி ஒரு கிளிப்பும் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பட் அதை தாண்டி பண்ணுறது தான் வந்து அங்கே பெரிய விஷயமே. ட்ரீம் பெருசாக கனவு காணுங்க. எனக்கு கூட ஃப்யூச்சரை சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுறது ஃப்யூச்சரில் வாங்கன்னு சொல்லி ஆசை. அதை வாங்கி வீடை ஆல்டர்னேஷன் பண்ணணும் நம்ம வீடு. அந்த மேலே ஆசை இருக்குது. இந்த மாதிரி ஆசைகள் பட்டோம் அப்படின்னா பெரிய தடைகள்லாம் வரும். பட் அந்த தடைகள்லாம் தாண்டி தான் நம்ம போராடி தான் ஜெயிச்சு காட்டணும். அதெல்லாம் ஒரு கிக்கும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து என்ன தடைகள் வீடியோ போடாமல் தடுத்தாலும் நான் வீடியோ தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறவர்களே. கண்டிப்பாக நான் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோ போட நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆரன் வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஹேண்டில் பார் டக்குன்னு நம்ம கைக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கிளச்சை போட்டு இப்படி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அவர்களே. ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக தெரியுது ஹேண்டில் வேறு மாற்றதில்ல. அப்புறம் நமக்கு R15 பைக்கை பற்றி அந்த அளவுக்கு பெருசாலாம் தெரியாது. நான் இன்னொரு விஷயங்களையும் நேற்று தான் கற்றுக்கிறேன். என்ன தெரியுமா, இது எத்தனை பேர் தெரியுன்றது தெரில. ஸோ மேபி நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். பட் சொல்லிக்கிறேன் என்னன்னா, இந்த ஸ்டாண்டு இப்போ போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போகிறோம் பாருங்க. ஸ்டாண்டு போட்டுட்டுருக்கா, இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கோமா, ஆஃப் ஆகிடும் பைக்கு. ஸ்டாண்டு போட்டுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டாலே பைக் ஆஃப் ஆகிடும். இந்த பாருங்க, 1 செகண்ட் மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் கியரில் இருக்கா, ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸ்டாண்ட் எடுத்துடுறேன், ஃபஸ்ட் கியர் போடுறேன், போது பாருங்கள். ஸோ டெக்னாலஜி பயங்கரமாக கொண்டு வந்துருக்காங்க R15. எனக்கு இது இப்போ தான் தெரியும் ப்ரோ. இதெல்லாம் எனக்கு எப்போயோ தெரியும் ப்ரோ அப்படின்னு கேட்டால் எனக்கு இப்போ தான் உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எந்தெந்த பைக்கில் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.